என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இது கூட 4 பல் பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூடவே 20 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் பொன்னிறம் ஆறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதில் பாருங்கள், நான் 5 கத்திரிக்காவை இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும். அதை சேர்த்துடலாம். இதுக்கு கத்திரிக்காவை இந்த மாதிரி குட்டியாக தான் கட் பண்ணி போடணும், பெருசாக போட்டால் நல்லா இருக்காது. கத்திரிக்காயை எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ காய் வேகிறதுக்கான தண்ணி ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணியெலாம் வற்றி காய் வெந்து வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே நல்லா வற்றி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக இந்த கரண்டியோட பேக் சைடு வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தொக்கு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஃபைனலாக இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் துருவல் ஃபைனலாக இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசை கூடயும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். சுவையான கத்திரிக்காய் தொக்கு தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.